நீங்கள் அதிகாலையில் எழும்பணும், ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், கஷ்டமே படாமல் அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அற்புதமான வழி என்ன தெரியுமா? ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்ணும். அப்போ நிறைய சாப்பிட்ணும். ஒரு இரவு உணவுன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ஒரு 6 மணிக்குள்ளே கூட சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்ற உணவு வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஈஸியாக எந்திரிப்பீங்க. எப்போ நீங்கள் வந்து இரவு உணவை குறைவாக சாப்பிட்டீங்கன்னாக்கா, உங்களை வந்து காலையில் எந்திரிக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா தூங்குவதற்கும் நமக்கு வந்து தெம்பு தேவை உடம்புக்கு. நம்ம வந்து உழைப்பதற்கு தான் தெம்பு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தூங்குவதற்கும் உடம்புக்கு வந்து வலிமை தேவை, ஆற்றல் தேவை. ஆற்றல் வந்து நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் எடுத்து நம்ம வந்து 6 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. 1 மணி நேரம் கழித்து ஒரு 7 மணி 8 மணி அல்லது 9 மணி கூட நம்ம 10 மணி கூட தூங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு அப்படி நம்ம தூங்கும்போது இரவு உணவு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ருங்க. இரவு உணவு மட்டும் நான் வயிற்றை வந்து காலியாக வைக்காமல் நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா காலையில் நீங்கள் ஈஸியாக எந்திரிப்பீங்க. ரொம்ப அதாவது காலங்காத்தால எழுந்திரிச்சிருவீங்க. அதுவும் 4 மணிக்கெலாம் கூட எழுந்திரிச்சிருவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு உங்கள் உடம்புக்கு தேவையான ஓய்வு முழுமையாக கிடச்சதுக்கப்புறம் இயல்பாகவே எழுந்திரிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு நல்லா சாப்பிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த அதெல்லாம் நல்லா செரிமானமாகி மலமாக வெளியேறுகிற கழிவு வெளியேறுவதற்கு காலங்காத்தாலே தயாராகிருக்கும். இவர் எப்போ எழும்புவார், நம்ம போய் அதை வெளியேற்றணும், நம்ம இல்லை அதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குடல் தயாராக இருக்கும். உடம்பு அத்தனையுமே வந்து ஒரு தயாராக இருக்கும்போது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப எளிதாக எந்திப்போம். நீங்கள் வந்து ஒரு இரவு உணவை ரொம்ப குறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஃபன் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க. அல்லது வந்து சிலர் வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு உணவை தவிர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு காலையில் எந்திரிக்க முடியாது, சோர்வாக இருக்கும், ரொம்ப எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஏன்னா இரவு உணவை தான் நம்ம நல்லாவே சாப்பிட்ணும். அதான் இரவு உணவை வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிடாம ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது இரவு உணவை தான் நம்ம ரொம்ப நல்லாவே சாப்பிட்ணும். எப்படின்னா நாம் வந்து காலை உணவு இருக்குல்ல, அது எப்போவுமே வந்து கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிட்ணும் காலை உணவை. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு வேலை ஏன்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து காலங்காத்தாலே வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு வந்து வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா வேலைங்கிறது எதுக்காக செய்கிறோம்? நம்ம உணவுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். தவிர்க்கவே முடியாத தேவை வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்தால் போதும். அல்லது ஒரு வீட்டை கட்டிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வீடை கட்ட போகிறதில்ல. ஒரு பொருள் வாங்கிட்டோம், ஒரு ஃபேன் வாங்கிட்டோம், ஒரு டிவி வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு டிவி 2-3 வருஷத்துக்கு தேவையில்ல. ஆனால் வந்து தினசரி நமக்கு உணவு தேவை. அதனால் நம்ம வேலை செய்கிறதோட நோக்கங்கிறது என்னென்னாக்கா உணவு தான். தினசரி நோக்கம். நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம்னா தினமும் நம்ம சாப்பிட்டாகணும். அதுக்காக தான் நம்ம வந்து தினசரி வேலைக்கு போகிறோம். தினசரி சாப்பிட்றதுக்கு நம்ம தினசரி வேலைக்கு போகிறது தான் காரணம். அதனால் வந்து வேலைக்கு போகும்போது அப்போ சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அப்படிங்கும்போது நல்லா சாப்பிட்டுப்புட்டு வேலைக்கு போனால் எப்படி நல்லது, அது சரியாகும். பசியோடு வேலைக்கு போகணும். பிற உயிரினங்கள் எல்லாமே நேரடியாக உணவை தேடுது. ஒரு ஆடோ மாடோ சரி, புலியோ சிங்கமோ சரி, அவங்க உணவை தேடுவது தான் அவைகள் செய்கிற தொழில். நாம் தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாக்டரோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ அல்லது விஞ்ஞானியாகவோ கலெக்டராகவோ அப்படி நம்ம எந்த வேலையை வேணாலும் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அதை செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அந்த காசை வச்சுட்டு நம்ம கடையில் போய் உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் பிற உயிரினங்கள் என்ன பண்ணுது, நேரடியாகவே போயிட்டு உணவை தேட போகுது. அதுதான் தொழில். நேரடியாக உணவை தேடுவது தான் தொழில். நாம் என்ன பண்ணுவோம், நேரடியாக உணவை தேடாமல் நேரடியாகவும் உணவை தேடுவோம், அப்படியும் உணவை தேடலாம். ஆனால் சுற்றுச்சூழல் இப்போ இயற்கை சூழல்லாம் மாறி போச்சு. அதனால் நேரடியாக உணவை தேட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நான் வந்து விவசாயம் பண்ணி அதன் மூலம் உற்பத்தி செஞ்சியும் சாப்பிட்லாம். அல்லது ஒரு கலெக்டராக வேலை பார்த்து அந்த சம்பளத்தை வாங்கிச்சு அப்புறம் அப்படியும் சாப்பிட்லாம். அப்போ வந்து உணவு தான் நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு காரணம். அப்படிங்கும்போது வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, ஒரு தொழிலில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்ம ஒரு வேலை செய்யணும், கொஞ்சம் முழுக்க கவனம் சிதறாமல் வேலை செய்யணும் அப்படின்னா நம்மக்கிட்ட உடம்புல பசி இருக்கணும். பசியோடு வேலை பார்க்கணும். ஒரு 11 மணிக்கு மேலே தான் காலையிலே சாப்பிட்ணும். அப்போ தான் அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் அந்த வேலையில் வந்து எது தேவையான விஷயம், எது தேவையான பேச்சு, எது தேவையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வேலை செய்ய முடியும்.
ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை செய்ய முடியும். நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்களால கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க. அவங்களுடைய கவனம் எல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க, தேவையில்லாத செயல்களை செய்வாங்க, சும்மா வேலைக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. வேலை செய்கிறதே அவங்களுக்கு உடம்பே வளையாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பசியோடு போங்க, உங்கள் உடம்புலாம் நல்லா வளையும். ஒரு சின்ன வேலையும் ஊக்கமாக செய்வீங்க. ஏன்னா நீங்கள் பசியோடு இருக்கீங்க. அந்த வேலையை செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற அந்த கருத்து உங்கள் மனசில் இருக்கும். அதனால் வந்து காலை உணவை நீங்கள் வந்து ஒரு பசியோடு இருக்கணும். பசியோடு போய் அந்த வேலையை செய்யணும். ஒரு 11 மணிக்கு தான் நல்லா பசித்ததுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்ணும். ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. அப்புறம் மதிய உணவு அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் இரவு உணவு நம்ம கடமையெல்லாம் முடிச்சிட்டோம். அதாவது இரவு உணவுங்கிறது அன்றைய கடமை எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா சுதந்திரமாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த வகையில் வந்து இரவு உணவு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது நல்லா நிறைய சாப்பிட்ணும். அதுக்காக வந்து நல்லா சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நான் சொல்கிற சாப்பாடு நல்லா சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிற சாப்பாடுங்கிறது எதுனாக்கா, ஒரு இரவு உணவு நல்ல பழங்கள் சாப்பிட்லாம், காய்கறிகள் சாப்பிட்லாம். பச்சை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்ச வேர்க்கடலை, உடைச்ச வேர்க்கடலையை வந்து பச்சை வேர்க்கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் கழித்து அந்த வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம். சுண்டல் சாப்பிட்லாம், அப்புறம் பழங்கள் சாப்பிட்லாம், வாழைப்பழம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயிறை ஃபுல்லாக சாப்பிட்ணும். வயிறு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள உணவு. ஒரு கைப்பிடி அரிசியை ஊற வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லோரும் ஊற வச்சு சாப்பிட்லாம். சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பிரியாணி, தோசை, இட்லி இதெல்லாம் வேண்டாம். ஆனால் நமக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது. அதனால தானே நம்ம சோறு, பூரி, பொங்கல், இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால தானே எல்லோரும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த கார்போஹைட்ரேட் தேவையை பூர்த்தி செய்யணுமா? அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன பண்ணால், கோதுமையை முளைகட்டிய தானியங்களை சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்ணும். ஏன்னா பச்சையான உணவுகள் தான் உயிருள்ள உணவுகள். நம்ம சமைக்கிறோம், வேக வைக்கிறோம், வறுக்கிறோம், பொரிக்கிறோம், இதெல்லாம் செத்துப்போன உணவுகள். செத்துப்போன உணவுகளுக்கு அலங்காரம் செஞ்சு புதிதாக வாசனைகளை கொடுத்து, செத்துப்போன உணவுகளுக்கு வாசனை இருக்காது, ருசி இருக்காது. அதுக்கு உப்பு போட்டு மசாலா போட்டு அதை வந்து புதிதாக உயிரூட்டி, இதுக்கு வந்து வாசனை இருக்குது, புதிதாக சுவை இருக்குது. இது உயிருள்ள உணவுக்கு தான் சுவை இருக்கும். அப்போ வந்து சமைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வேக வைக்கும்போது, பொரிக்கும்போது அதுக்கு வந்து சுவை இருக்காது. சுவை போயிடும், உயிர் போயிடும். ஒரு உணவை வந்து உயிருள்ள உணவு அப்படின்னு நம்ம எப்படி உணர்றோம்? நல்ல உணவு அப்படிங்கிறத எப்படி உணர்றோம் அப்படின்னா, அதோட ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து கெட்ட வாடை வந்ததுன்னா அது செத்து போச்சு, அழுகி போச்சு அப்படின்னு நம்ம உணர்வோம். அப்புறம் சுவையே இல்லாத ஒரு மாம்பழத்தை சாப்பிடுவோமா, ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்றோம், அதில் சுவையே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். அப்போ அது வந்து ஒரு சுவை, மனம், இதெல்லாம் வந்து ஒரு உணவில் வந்து ஒரு ஆரோக்கியத்தை குறிப்பிடுவது. ஒரு உணவில் வந்து உயிர் இருக்கா, அதில் உயிர் இருக்கணும். உயிருள்ள உணவு தான், அதுதான் சுவையானது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, வேக வைக்கும்போது அது அரிசியவோ அல்லது வந்து காய்கறியவோ பழங்களையோ அல்லது வந்து எதையாவது வேக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள சுவை போயிடுது, மனம் போயிடுது, அது வந்து சப்புன்னு ஆயிடுது, சக்கையாகிடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? புதிதாக உயிரூட்டுறோம், புதிதாக சுவையை கொடுக்குறோம். உப்பு போடுறோம், உப்பு போட்டோன்னா அதுக்கு ஒரு புதிய சுவை கிடைக்குது. உப்பு மட்டும் போட்டால் போதுமா? அதுக்கு இன்னும் மணத்தையும் கொடுக்கணும். மணத்தை கொடுக்கணும், மசாலாக்களை சேர்த்து அதை வந்து புதிதாக மணத்தை கொடுக்குறோம். புதிதாக உயிரூட்டி பிணத்துக்கு உயிரூட்டுற மாதிரி, பிணத்துக்கு சுவையை கொடுக்குற மாதிரி பிண உணவுகளுக்கு நம்ம வந்து ஒரு சுவையை கொடுத்து, ஒரு உயிரை கொடுத்து அந்த உணவுகளை சாப்பிட்றோம். ஆக இந்த உணவுகளை வந்து நான் எதுக்காக இந்த டாபிக் எடுத்துன்னு தெரியல, ஏன்னா ஆரம்பத்தை மறந்துட்டு வந்து பிணத்துக்கு உயிரூட்டுற மாதிரி தான் பிண உணவுகளை தான் நம்ம செத்துப்போன உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அது மாதிரி நம்ம பிண உணவுகளை தான் நம்ம சாப்பிடும். அது மாதிரி நம்ம நைட்டு சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி வயிறு முட்டை சாப்பிடணும்னு சொன்னல, உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? வயிறு முட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிறன்னா அப்போ தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம் அல்லது இட்லி, தோசை, பிரியாணி இதை சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதை சாப்பிடாதீங்க. வயிறு முட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உயிருள்ள உணவுகளை சாப்பிடுங்க. வேக வைக்கப்படாத பழங்கள், காய்கறிகள்,
அப்புறம் வந்து கடலைகள், சுண்டலை வந்து என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில் ஊற வச்சு அது முளை கட்டிய பிறகு முளை கட்டிய தானியங்கள், முளை கட்டாமல் கூட ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அந்த பச்சை வேர்க்கடலை அதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு அதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா நீர் ஊறி கொஞ்சம் கொஞ்சம் அதோட பருமன் அதிகமாகும். அந்த நீர் உள்ளே போகும்போது அதுலேருந்து ஒரு நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை குடிச்சிங்கன்னா ஒரு பயங்கரமான கசப்பு வரும். அது என்னென்னு எனக்கு தெரில. ஊற வைக்கிறதுனால அதுலேருந்து எதுவும் வெளியாகுதா, நல்ல ஒரு அதில் ஏதாவது கெமிக்கல் இருந்தால் கூட வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி நம்ம வயிறை நிரப்பணும். ஒரு பழங்கள், காய்கறிகள், முளைகட்டிய தானியங்கள் இந்த மாதிரி ஒரு 7 மணிக்குள்ளே வயிறை நிரப்பி அப்புறம் படுத்து தூங்குறீங்கன்னு வச்சுங்க, வயிறு நிறைஞ்சி ஒரு வயிறு டைட்டாகி அப்புறம் படுத்து 1 மணி நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு படுத்து தூங்குறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஈஸியாக எழுந்திரிச்சிருவீங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் கூட எழுந்திரிச்சிருவீங்க. எல்லாம் புரதச்சத்து. நீங்கள் எந்த அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டாலும் நான் சொல்கிற அந்த உணவுமுறை இருக்குல்ல, சுண்டல், வேர்க்கடலை, அப்புறம் வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இதெல்லாம் வந்து கீரைகள் நைட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எதெல்லாம் நைட்டு சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி உணவுகளை வயிறு முட்டை சாப்பிடும்போது காலையில் எழுந்திரிச்சிடலாம். நான் இதை நல்லா கவனிச்சிருக்கேன். இப்போ அதே நைட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடாம படுத்திங்கன்னா காலையில் ரொம்ப சோர்வாக இருக்கும். காலையில் உங்களால் எந்திரிக்கவே முடியாது. அதனால் காலையில் எந்திரிக்கிறது இயற்கையாக இருக்கணும். சும்மா சூப்பராக அப்படி துள்ளி உற்சாகமாக இருக்கணும். அப்படி அந்த ஒரு அதிகாலை துயில் எழுதல் தான் ரொம்ப அற்புதமானது. அதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சே ஆகணும். அது வந்து ரொம்ப ஈஸி. நைட்டு வயிறு முட்டை சாப்பிட்ருங்க. வயிறு முட்டை சாப்பிட்டிங்கன்னா, இரவு உணவு வயிறு முட்டை சாப்பிட்டிங்கன்னா காலையில் சும்மா சூப்பராக வந்து அந்த காலையில் அந்த ஒரு தூக்கம் எதுவுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சிருவீங்க அவ்வளோ அழகாக.